பாகிஸ்தான் பெண்ணுக்கு 20 ஆண்டுகளுக்கு பின் இந்திய குடியுரிமை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 3ல் இந்தியன் பாலிட்டியில் சிட்டிசன்ஷிப்பில் வந்து கவர் ஆகும். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நடைமுறைக்கு கொண்டு வரும்போது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருக்கெல்லாம் குடியுரிமை கிடைக்கும் அப்படிங்கிற ப்ராவிஷன்ஸ் ஆர்டிக்கிள் 5 to 11 பார்ட் 2 கான்ஸ்டியூஷனில் வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஸோ ஆர்டிக்கிள் 11 என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, பாராளுமன்றம் நினைத்தால் ஒரு குடியுரிமையை பெறுவதற்கும் அதே மாதிரி அந்த குடியுரிமையை நிறைவுக்கு கொண்டு வருவதற்குமான சட்டத்தை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு ஆர்டிக்கிள் 11 வந்து சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் குடியுரிமை சட்டம் 1955 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன்படி தான் இப்போவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து குடியுரிமையானது வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ அந்த 5 to 9 ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து குடியுரிமை சட்டம் 1955 படி தான் மக்களுக்கு வந்து குடியுரிமையானது வழங்கப்படுகிறது. ஸோ இந்த குடியுரிமையானது எதற்காக வழங்கப்படுகிறது அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய குடியுரிமை பெற்றால் மட்டும்தான் அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா அடிப்படை உரிமைகளும் அதே மாதிரி பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து தங்கி இருக்கிறவங்களுக்கு நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கிற 15, 16, 19, 29 மற்றும் 30 இந்த ஆர்டிகல்ஸில் இருக்கக்கூடிய எந்த சலுகைகள் ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே இவங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1955 9 டைம்ஸ் டோட்டலாக அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த வருடங்கள் அப்படின்னா 1957, 60, 85, 86, 92, 2003, 2005, 2015 மற்றும் 2019 ஆண்டு இந்த 1955 குடியுரிமை சட்டத்தை வந்து திருத்தம் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2019 என்ன திருத்தம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாட்டிலிருந்து டிசம்பர் 31, 2014 முன்னாடி இந்தியாவுக்கு வந்த அந்த சிறுபான்மை மதத்தினருக்கு, அதாவது ஹிந்து, சீக்கியர்கள், புத்திஸ்ட்டு, ஜெயினிஸ்ட்டு, பார்சிஸ், கிறிஸ்டியன்ஸ் இவங்க தான். ஸோ பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேற மதத்தவர் தான் சிறுபான்மையினராக இருப்பாங்க. ஸோ அந்த சிறுபான்மையர் அங்கே வதைக்கு உட்பட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த சிறுபான்மையினர் மதத்தவருக்கு வந்து குடியுரிமை வழங்கப்படும்.